கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், கடைசியா 5 வருஷம் அப்படியே போச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 5 வருஷத்துக்கு இடையில இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அது எனக்கு எத்தனாவது வருஷத்துலன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு நாள் முதுகுல சின்னதா, அதாவது சுண்டக்காவை பாதியா நறுக்கி கவுத்து வச்சா அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு முதுகுல ஒரு கட்டி வந்துச்சு. அப்போ அந்த கட்டி என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன், அத ஸ்டடி பண்ண. அதாவது நான் அட்ராசிட்டி பண்ணி நிறைய சுகர் போட்டு காஃபி குடிச்சேன்னா அந்த கட்டி அந்த அரை சுண்டைக்கு அளவுக்கு உப்புச்சு. சரி 4 நாள் ஒண்ணுமே போடாம ரொம்ப நல்ல பிள்ளையா காஃபி குடிச்சேன்னா அது கொஞ்சம் மிளகு சைஸுக்கு வந்துச்சு. ஓகே, இது ஒரு மானிட்டர். நமக்கு சுகர் லெவல் ஏறுனா சுண்டைக்காய் அளவுக்கு வருது, சுகர் லெவல் குறைஞ்சா மிளகுக்கு மேல சின்னதாகல. ஏன்னா நான் பண்ற அட்ராசிட்டி அப்படி மிளகு சைஸ்க்கு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டேன். சரின்ட்டு அப்பப்ப என்னது சுண்டைக்காய் சைஸ்க்கு நல்ல பிள்ளையா காஃபி டீக்கு சுகரே போடாம, அதாவது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது கோகனட் சுகர், அதே போடாம குடிப்பேன். அப்புறம் திரும்ப நாக்கு என்ன பண்ணுவோம், அலிச்சாட்டியம் பண்ணும், அப்புறம் போட்டு குடிப்பேன். திரும்ப அது சுண்டைக்காய் சைஸ்க்கு வந்துச்சுன்னா நிறுத்திடுவேன் ஒரு வாரத்துக்கு. இப்படி பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் என்னாச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஏன்னா என்னோட தோழி ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல யாரும் இல்ல அவங்களுக்கு துணைக்கு. சரின்ட்டு அவங்க சொன்ன, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன் குரோம்பேட்ல, அவங்க கூட துணைக்கு போனேன், அவ்வளவுதான். போனப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாரு, இவங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்களே சொன்னாங்க, இவங்களுக்கு சுகர் இருக்கு, இவங்களே டெஸ்ட் பண்ணுங்க, வந்துட்டீங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க குமாரதேவி அப்படின்னாங்க. சரி அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன். அப்போ என்ன 390, அதுக்கு குறையல. ஆனா அந்த 390க்கு அந்த டாக்டர் கொஞ்சம் இதாயிட்டு அவர் ஃப்ரீயா தான் பார்த்தாரு. பார்த்துட்டு 390 இருக்கே, சரி நான் பிபியும் செக் பண்றேன் அப்படின்ட்டு செக் பண்ணாரு. பார்த்தா பிபி இருந்துச்சு. 5 வருஷம் கழிச்சு இன்னொரு ப்ரமோஷன், பிபியும் வந்துருச்சு அப்படின்னாரு. அப்புறம் அவர் பிபிக்கு மாத்திரை கொடுத்தாரு. அது பரவாயில்ல, ஒரு டேப்லெட் தான் காலையில சாப்பிடணும் அப்படின்னாரு. சாப்பிட்டேன், ரொம்ப யோசிக்கல என்ன பண்றது அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆம்லாங் 2.5 சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவரு இன்னொன்னு சொன்னாரு, அதாவது பிபி மாத்திரை சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, வேணா நீங்க சுகரை குறைக்கணும் அப்படின்னா ஒண்ணு செய்யலாம், சுகர் ஃப்ரீ டேப்லெட் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. அது மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்கும் அப்படின்னாரு. சரி நானும் போயிட்டு யோசிச்சேன், சுகர் ஃப்ரீ மாத்திரை வாங்கலாமா அப்படின்ட்டு. அப்பதான் நான் ஒரு பத்திரிக்கையில படிச்சேன். என்ன அப்படின்ட்டா, அந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு அம்மாக்கு ரொம்ப முடியல, அவங்க பையன் ஃபாரின்ல இருந்து வர்றான். அப்புறம் பார்த்தா ஏமா இதை மட்டும் நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நிறுத்தி பார்த்தா அந்த அம்மா எந்திரிச்சே நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ சிலருக்கு அந்த இனிப்பு நீக்கப்பட்ட மாத்திரை ஒத்துக்காது, சுகர் ஃப்ரீ, தமிழாக்கம் நல்லா இருக்குல்ல, அது ஒத்துக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு பயம் வந்துருச்சு, நான் அந்த மாத்திரையை வாங்கவே இல்லை. ஆனா அடுத்தது என் பொண்ணோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன். இப்ப அவங்கதான் அதை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்தினது, சுகன்யா அவங்க பேரு. அவங்க அம்மா சுகர் ஃப்ரீ டேப்லெட் சாப்பிடறத பார்த்தேன். அப்ப சொன்னேன், வான் பண்ணேன், இன்னும் நம்ம டாக்டர் இல்ல, அதனால பாத்துக்கோங்க, இது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்புறம் அதை குறைச்சிட்டு வேண்டாங்க, எதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு வெறுமனையே காஃபி டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு வயசுக்கு மேல காஃபி டீக்கு தான் நம்ம இனிப்பு போடுவோமே தவிர வேற எதுவும் தோசைக்கோ சின்ன பிள்ளைங்க மாதிரி சுகர் தொட்டோ சக்கரை தொட்டோ சாப்பிட மாட்டோம் இல்லையா. அதனால அவங்க விட்டுட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், அதை விட்டுட்டேன், வெறுமனையே குடிக்கிறேன் ஒன்னும் போடாம அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்க ஆபீஸ்ல எங்க பாஸுக்கும் அதே மாதிரிதான். ஒரு நாள் காஃபி கொண்டு வந்து வச்சாங்க, இவர் எதையோ எடுத்து போட்டாரு. அப்ப நான் சொன்னேன், சார் சுகர் ஃப்ரீ டேப்லெட் வேண்டாம் அப்படின்ட்டு கப்பைய தூக்கிட்டேன். அவர் என்னமா இது குமாரதேவம், உனக்கு டென்ஷனே வராது, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் கொஞ்சம் நிறுத்தி பாருங்க. ஏன்னா அவர் கார்ல இருந்து இறங்கும் பொழுது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஸ்டூல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல இறங்கி அதுல கால் வச்சு அப்புறம் மண்ணில கால் வச்சு மெதுவா நடந்து போவாரு. ஆனா இதை நிறுத்த விட்டு அவரு
பழகி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு 6 மாசத்துல. சோ மக்களே, நான் யாரையும் குறை சொல்ல, ஆனா சிலருக்கு அது ஒத்துக்காது அப்படிங்கறதான் மக்களுக்காக தான் இதை தெரியப்படுத்துறேன். சரிங்களா? அப்புறம் ஏமாற்றருக்கு வரேன். நான் அதை சாப்பிடல. அப்படியே கண்டினியூஸா கோகனட் சுகர் இல்லாட்டா டேட் சுகர் அது போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பிபி மாத்திரையும் ரெகுலரான சுகர் டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே போச்சுங்க. சொன்ன மாதிரி இந்த முதுகுல இருக்க கட்டி அப்பப்ப ரெட் அலர்ட் கொடுக்கும் இல்லையா, அது கொடுத்ததுன்னா கொஞ்சம் குறைப்பேன். ஒழுங்கா மாத்திரையை சாப்பிடுவேன். அந்த ரெட் அலர்ட் வரல, சுண்டக்காய் மாதிரி ஆகலைன்னா சாப்பிடாம மறந்து போயிருவேன். இப்படி பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் திரும்பவும் என்னாச்சு, ஒரு தடவை எனக்கு வாட்டரியா வாமிட் எடுத்துட்டேன் கண்டினியூஸா. சரி அப்படின்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிபி மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வாமிட் எடுத்ததும், கண்டினியூஸா வாமிட் வாட்டரியா எடுத்ததும் என்ன பண்றது, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக வேண்டியதா போச்சு. அப்ப அட்மிட் ஆனப்போ அவங்க ரெகுலர் செக்அப், அதே மாதிரி சுகர் லெவல் எப்படி இருந்துச்சு, மிளகு சைஸ்க்கு தான் முதுகுல கட்டி இருந்துச்சு, ஆனா சுகர் லெவல் 330 இருந்துச்சு. அப்போ அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி வேற ஏதாவது மாத்திரை கொடுக்கலாமா அப்படின்னா, ஏற்கனவே நான் 1000 சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்ப சரின்ட்டு இன்னொரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் பேர் மறந்துட்டேன், சுகருக்கு சின்னதா இருந்துச்சு, அதையும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பிபி மாத்திரையும் கொஞ்சம் டோசேஜ் ஏத்துனாங்க. சரி அப்படின்னு 2 நாள்ல வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அந்த டோசேஜ் ஏத்தி, பிபி மாத்திரையும் டோசேஜ் ஏத்தி கொடுத்தாங்களா, எவ்வளவு ஏத்தினாங்கன்னு மறந்துடுச்சு எனக்கு. ஏத்தி கொடுத்தாங்களா, நான் அதை ஒரு 10 நாள் சாப்பிட்டேன். பார்த்தா முடியவே இல்லை எனக்கு. என்னடா பண்றது அப்படின்ட்டு சரின்ட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போனேன். அப்பதான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு வந்திருக்கு. நான் சரியா அதுகிட்ட போனேன். போகும்போது அந்த டாக்டர் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட போனப்போ அவங்க பார்த்துட்டு, உங்களுக்கு மெடிசின் ரொம்ப ஜாஸ்தி டோசேஜ் அப்படின்னு சொன்னாங்க. குறைக்கணும், பிபி மாத்திரையும் குறைக்கணும், சுகர் லெவல் மாத்திரையும் குறைக்கணும், ரொம்ப டோசேஜ் ஜாஸ்தி அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் தோணல. ஆனா அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. 2 நாள் இருந்தேன், அட்மிட் ஆகி பார்த்தாங்க. அப்போ அந்த முதல்ல டோசேஜ் ஏத்தி கொடுத்த டாக்டரும் வந்தாரு. அப்ப நான் சொன்னேன், டாக்டர் நீங்க தானே எனக்கு டோசேஜ் ஏத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த டாக்டர் என்ன சொன்னாரு, ஐயோ உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, நான் எங்க கொடுத்தேன் அப்படின்னாரு. இதே ஹாஸ்பிட்டல் தான் வந்த டாக்டர், நீங்க தான் கொடுத்தீங்கன்னா இல்லவே இல்லைன்ட்டாரு. நான் தான் அலட்சியமா சீட்டை எங்கேயாவது போட்டுருவேன். அதனால போய் கேட்க முடியல. ஆனா இன்றைய வரைக்கும் அது ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு. சரின்ட்டு அப்புறம் அந்த பெரிய டாக்டர் பார்த்துட்டு, ஆமா உங்களுக்கு டேப்லெட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு குறைச்சிட்டாங்க. ஆனா நீங்க ரொம்ப இதா இருக்கணும் ஃபுட்டுல அப்படின்னு திரும்பவும் சொன்னாங்க. திரும்பவும் அதே தான் ஃபுட் சார்ட் கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நானும் அதே தான் ஃபுட் சார்ட் அப்படி தூக்கி போட்டு நான் இஷ்டப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு அது பாட்டுல. அப்போ ஒரு டைம், அதாவது 2013 நினைக்கிறேன், 2013 என் பொண்ணு ஒரு நல்ல யோசனை சொன்னாங்க. அந்த இனிப்பான யோசனையோட முடிக்கிறேன். நான் ஒண்ணுமே சாப்பிடாம ஸ்ட்ரிக்டா இருப்பேனா, அந்த சுண்டைக்காய் இருக்கிறது மிளகு மாதிரி இருக்கிறது சுண்டைக்காய் சைஸ் காயிருவா, அப்ப கொஞ்சம் ஒன்னும் சாப்பிடாம இருப்பேன். ஆனா ஒரு நல்ல பிள்ளைத்தனமா என்ன செஞ்சேன், இனிப்பே தொடாம இருந்தேன். அப்போ ஒரு நாள் என் பொண்ணு நல்ல ஐடியா கொடுத்தேன். என்ன தெரியுமா, உங்களுக்கு சொல்றேன், ஏமா எல்லா இனிப்புமே உங்களுக்கு நாக்குக்கு தானே அப்படின்னா. ஆமாண்டி, இது என்னடி கேள்வி அப்படின்னு. இல்லவா, நீங்க எந்த இனிப்பா இருந்தாலும் ஒரு பிட் எடுத்து வாயில போடுங்க, 2 நிமிஷம் வச்சிருங்க, நல்ல டேஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் துப்பிடுங்க, துப்பிட்டு வாயை நல்லா தண்ணி விட்டு கூப்பிடுச்சிருங்க, ஏன் உள்ள அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டா. ஆஹா, இது அருமையான விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது என்னன்னு கேக்குறீங்களா, அது அப்புறம் சொல்றேன்.